Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் மாநகராட்சி பூங்காவில் 5 வயது சிறுமியை 2 ராட்வீலர் நாய்கள் கடித்து தாக்கிய சம்பவம் தலைநகரையே பரபரப்புக்கு உள்ளாக்கியது. அதன் பிறகு சில நாட்களிலேயே மாங்காடு பகுதியிலும் 11 வயது சிறுவன் ராட்வீலர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டான். இதையடுத்து ராட்வீலர் உள்ளிட்ட 23 வெளிநாட்டு வகை நாய்களை வளர்ப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. குறிப்பாக நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்லும் போது நாய்க்கு வாய்மூடி அணிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை நாய் உரிமையாளர்கள் பின்பற்றுகிறார்களா என்றால் அது கேள்விக்குரிய. இந்த நிலையில் சென்னை கொளத்தூர் புத்தகரம் பகுதியில் ராட்வீலர் நாயை ஏவி விட்டு வயதான தம்பதியினரை கடிக்க வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தகரம் பகுதியில் முதியவர் மாரியப்பன் வசிக்கும் பகுதிக்கு வழக்கறிஞர் கவியரசன் என்பவர் ராட்வீலர் நாயை இரவில் வாக்கிங் அழைத்து வந்துள்ளார். அப்போது முதியவரின் வீட்டின் அருகே வசிக்கும் பெண் ஒருவர் அது முட்டுச்சந்து என்றும் குழந்தைகள் இருக்கும் தெருவில் பயமுறுத்துவது போல் உள்ள நாயை ஏன் அழைத்து வருகிறீர்கள், ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு என கேட்டவுடன் எங்கிருந்து வந்ததோ வழக்கறிஞருக்கு அவ்வளவு ஆத்திரம். பக்கத்து வீட்டு பெண்ணிடம் யாரோ கத்தி கொண்டிருப்பதை கண்ட மாரியப்பனும் அவரது மனைவியும் அங்கு சென்று அமைதியாக அவரை செல்லுமாறு கூறினர். இதில் மேலும் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் கவியரசன் சைகையால் நாயை ஏவிவிட நாயோ ஒரு கணம் மூச்சே நின்று போகும் அளவுக்கு முதியவரின் முதுகில் தாவியது. பின்னர் அவரையே சுற்றி சுற்றி வந்த நாய் ஒரு கட்டத்தில் அவரது வேட்டியை கடித்து இழுத்து அரை நிர்வாணமாக்கி துரத்தியது. இதனை கண்டு அச்சமடைந்த அவரது மனைவி கவியரசனிடம் நாயை கட்டுப்படுத்துமாறு எவ்வளவோ கெஞ்சியும் மனமிறங்காத கவியரசன் அவர் மீது நாயை ஏவி கடிக்க வைப்பேன் என எகத்தாளமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதற்குள் நாய் மாரியப்பனின் மார்பு, தொடை உள்ளிட்டவற்றை கடித்ததில் அவர் காயமடைந்தார். இதனை அக்கம் பக்கத்தினர் தட்டி கேட்டபோது அவர்கள் மீதும் நாயை விட்டுவிடுவேன் என மிரட்டிய உரிமையாளர் தனக்கு காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் நீதிபதியை தெரியும் என கூறி மிரட்டி உள்ளார். எப்படியோ நாயிடமிருந்து கணவரை காப்பாற்றிய மனைவி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்க, நீ நான் போடி வாடின்னு பொம்பளை கேட்டதுக்கு மிரட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு ரொம்ப அதிகமாக பச்சை பச்சையாக பேசுகிறான். மேலே எக்கி போட்டு மேலெல்லாம் எக்கி விழுந்து எப்பா பிடிப்பாங்க. திருக்க என்ன தொட்டாலும் உன்னை கடிக்குங்க. வீட்டில் சத்தம் கேட்குதுன்னு தான் நான் என்னப்பா அப்படின்னேன். எப்பா போசாமி பாவம் இல்லையா அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொன்னேன். இரு அங்கே தான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அசிங்கமாக அவன் பாட்டில் பேசுகிறான். பிடுறா ஏன் உன் அப்பா ஆத்தான்னா விடுவியாடா, இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி நானும் அவர் வேட்டி எடுத்து கொடுக்குறேன், கட்டி பார்க்குறேன், தள்ளி விடுறேன். நான் அவரை விலைக்கு விடுறேன், ஐயா மேலே தகுது. இதே கூத்தடிச்சிச்சு. நாயை ஏவிய வழக்கறிஞர் கவியரசனின் தந்தை திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. நீதிபதியின் குடும்பம் என்பதால் புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறதா என கேள்வி எழுந்த நிலையில் கவியரசன் மீது புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் முதிய தம்பதியை அச்சுறுத்திய ராட்வீலர் நாயை பறிமுதல் செய்யுமாறு மாநகராட்சிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நாய் வளர்ப்போருக்கு மாநகராட்சி நிர்வாகம் மேலும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும் அதனை கடுமையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.